வணக்கம். இப்போ வித்தியாசமான சுவையில் அருமையான மீன் சுக்கா, அதாவது ஃபிஷ் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ 1/2 எலுமிச்சை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி விட்டுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டால் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டு இந்த பக்குவத்துக்கு மாவு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மீனை இதில் சேர்த்திக்கலாம். நான் எலும்புகள் இல்லாத, அதாவது முள் இல்லாத மீன் சுறா மீன் 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நீங்கள் வஜ்ர மீன் எடுத்துக்கலாம், அது போக வாவல் மீன், இதெல்லாம் மீனுமே எடுத்துக்கலாம். இதை சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சுங்க. 15 to 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டுக்கலாம். இப்போ மீன் 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் பொரிக்க 150 ml எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் சூடாகட்டும். மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீச்சுடி வச்சுக்கிறோங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி போட வேண்டாங்க. கொஞ்சம் வேக விட்டு திருப்பி போடும்போது சரியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 to 4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நல்லா இப்போ எண்ணெய் வடிச்சிடலாம். மீன் சுக்கா செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி மீனை பொரிச்சு எடுத்துக்கும் போது மீன் சுக்காவுக்கு வதக்கி விடும்போது நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சி சுவையாக இருக்கும். மீன் பிரிஞ்சு வராது, டேஸ்ட்டாக இருக்கும். சுக்காவுக்கு தாளித்து விட்டுக்கலாம். மீன் பொரிச்சு எண்ணெயிலிருந்தே 2 டேபிள் ஸ்பூன் தாளிக்க எடுத்துக்கிறேங்க. சிறுதுண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குங்க. சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பொடியாக நறுக்குன நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ எல்லாம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து மசிஞ்சு வறுத்துங்க. இப்போ நல்லா மசிஞ்சு சுண்டி வந்துருச்சுங்க. இது கூட வறுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்திக்கலாம். இப்போ ஒன்று சேர கலந்துக்கலாம். மீன் சுக்கா செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி மீனை பொரிச்சு எடுத்துக்கும் போது மீன் சுக்காவுக்கு வதக்கி விடும்போது நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சி சுவையாக இருக்கும். மீன் பிரிஞ்சு வராது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சுங்க. 1 நிமிஷங்கிறது 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபிஷ் சுக்கா தயாராகிடுச்சுங்க. மீன் சுக்கா, அதாவது ஃபிஷ் சுக்கா செய்திருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள்.